Brother, Professor Preeti is there from Pepper College. Oh. And Ramaselvam also. Ramaselvam. Yeah, Ramaselvam. Yeah. Yeah, வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். எஸ் டாக்டர் பிரீத்தி அவர்கள் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்க எங்களோட கலந்து கொள்வதற்கு. Preeti, you can show your face. Yeah. அவங்க காமிக்கிறாங்க prof. She is in the. Okay. I couldn't see. Can we start on another minute or two? Yes. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நம்மை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளன. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் கருணையினால் அனைவரின் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருள் சுற்றுச்சூழல் மனித நேய கூட்டம் இனிதே நடைபெற இறை வாழ்த்து பாட லாபு 4 பள்ளியின் மாணவி துர்காசினி ரவீந்திரன் அவர்களை அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம் திரை போலுலையேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியல் வைத்தடி திருச்சிற்றம்பலம். மாணவிக்கு நமது நன்றி. தொடர்ந்து வரவேற்புரையாற்ற பள்ளியின் மாணவர் நல பொறுப்பாசிரியை திருமதி ஷாமலா குப்பா அவர்களை அழைக்கிறோம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுற்றுச்சூழல் மனித நேயம் அமைப்பு கூட்டத்திற்கு சிறப்பு வருகை புரிந்துள்ள ஜான் பிரிட்டோ அகாடமிக் ஆஸ்திரேலியா தோற்றுனர் உயர் திரு உயிர்மெய்யார் புரொஃபசர் டாக்டர் ஜான் பிரிட்டோ அவர்களே, மலேசியா ஜோபா ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் IIB விரிவுரையாளர் உயர் திரு மனோகரன் அவர்களே, ஜோபா இயக்கத்திலிருந்து முன்னாள் தலைமை ஆசிரியை திருமதி செல்வி ராமசாமி அவர்களே, குமரகுரு கல்லூரியிலிருந்து சிறப்பு விருந்தினர் விரிவுரையாளர் பிரீத்தி மீனா அவர்களே, மதிப்பிற்குரிய லாபு 4 தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சரஸ்வதி தேவி அவர்களே, பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் திரு நவஜீவன் மற்றும் உறுப்பினர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு சர்குணன் மற்றும் உறுப்பினர் அவர்களே, பள்ளி துணை தலைமை ஆசிரியர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, பாதுகாவலர்களே மற்றும் இனிய மாணவ மணிகளே, உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வணங்கி இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஆசிரியை. ஒன்றாற்றி இன்பம் காண்போம் எனும் வாசகத்தை அடிப்படையாக கொண்டு பள்ளியில் சுற்றுச்சூழல் நேயம் எனும் நடவடிக்கையை வரவேற்று தலைமையுரையாற்ற லாபு 4 தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சரஸ்வதி தேவி பெரியசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
பெற்றோரின் பாதம் போற்றி, அவர் தந்த தமிழை போற்றி, கற்றுவித்த ஆசான் போற்றி, எனக்கு இந்த இனிய தருணத்தை அளித்த இறைவா போற்றி. லாபு 4 தமிழ் பள்ளியின் பயோனிட்டி இளங்கலை கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஐயா உயிர் மெய்யார் அவர்களே, மதிப்பிற்குரிய விரிவுரையாளர் ஐயா திரு மனோகரன் அவர்களே, ஆசிரியை திருமதி செல்வி அவர்களே, சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிரீத்தி மீனா அவர்களே, மற்றும் லாபு 4 தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் திரு நவஜீவன் மற்றும் செயலவை உறுப்பினர்களே, பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு சர்க்குணன் மற்றும் செயலவை உறுப்பினர்களே, எனது லாபு 4 தமிழ் பள்ளியின் தளபதிகளான துணை தலைமை ஆசிரியர்களே, பெற்றோர்களே, முன்னாள் மாணவர்களே, அன்புக்கினிய மாணவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். முதலில் இந்த மனிதநேயம் மற்றும் சுற்றுச்சூழல் திட்டத்தை நம் பள்ளிக்கு எடுத்து வந்த ஐயா மனோகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தின் வழி மாணவர்கள் இயற்கையை பேணுவது, உடல் நலத்தை பேணுவது, அதோடு கல்வியிலும் சிறந்து விளங்க வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எதிர்பார்ப்பில் அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு பெரிதும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறோம். எங்கேயோ இருந்து தூர தேசத்தில் இருந்து எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவு செய்து எங்களுக்காக நீங்கள் ஆற்றும் சேவைகளுக்கு இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை ஆசிரியைக்கு நமது சபையின் சார்பில் நன்றி. சுற்றுச்சூழல் மனித நேயம் எனும் கருப்பொருளை மையமாக கொண்டு பல தகவல்களை நம்முடன் பரிமாறிக்கொள்ள உயர் திரு உயிர் மெய்யார் புரொஃபசர் டாக்டர் ஜான் பிரிட்டோ மற்றும் முன்னாள் IAB விரிவுரையாளர் மதிப்பிற்குரிய திரு மனோகரன் அவர்களை வழிநடத்த அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை பள்ளி இந்த நேரத்தில் பெற்றோர்களை அனைவரும் இணைக்க பல நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் நடத்துவது ஒரு சாதாரண வேலை இல்லை. பெற்றோர்களும் அனைவரும் இணைந்துள்ளார்கள். குறிப்பாக துர்காஷினி நம்ம நிகழ்ச்சியை ஒரு பக்தி பாடலுடன் ஆரம்பித்தார். மற்றும் இந்த நிகழ்வையை ஆசிரியர் கலைவாணி அவர்கள் நேர்த்தியாக ஆரம்பித்துள்ளார். மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்கள் ஷர்மிளா மற்றும் இந்த பள்ளி மேலாளர் தலைவர் திரு ஜீவன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சர்க்குணன் மற்றும் உறுப்பினர்கள், 2 சங்கத்தின் உறுப்பினர்கள், பாதுகாவலர்கள், பெற்றோர்கள், முக்கியமாக இந்த மாணவர்கள் அனைவருக்கும் எனது முதன் கண் வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு இந்த முதலாவதாக இந்த நான் சிரமம்ல தான் இருக்கேன். இந்த நிகழ்வு இப்போ ஒரு அனைத்துலக இந்த நிகழ்வு. இப்பொழுது இந்த நிறுவனம் கல்விக் கழகம், இது ஜான் பிரிட்டோ அகாடமி கல்விக் கழகம் ஆஸ்திரேலியாவில் நிறுவப்பட்டது. அப்ப பெண்டமிக் காலத்துல நாங்க பள்ளிகளுக்கு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு கொண்டிருக்கின்றோம். 2021 இருந்து இதுவரை பல நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கோம். இப்பொழுது ஒரு 19 பள்ளிகள் இந்த நிகழ்வில் சேர்ந்துள்ளார்கள். இதனை ஜோபா அனைத்துலக வல்லுநர்கள் எங்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நிறைய உறுதுணையாக இருக்கின்றார். குறிப்பாக இந்த நிகழ்வு நம்ம சிறப்பு விருந்தினராக குமரகுரு கல்லூரியின் துணை பேராசிரியர் பிரீத்தி மீனா அவர்களும் சிறப்பாக கலந்து கொண்டுள்ளார். மற்றும் எங்களுடைய முக்கியமான ஒரு பயிற்றுனர் டிராமா செல்வம் அவரும் நம்முடன் இணைந்துள்ளார். இதை தவிர மலேசியாவின் பிரதிநிதிகளும் அனைத்துலக பிரதிநிதிகளும் அவ்வப்போது இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வார்கள். ஓகே, இந்த நிகழ்ச்சியில இப்போ நம்ம 2 முக்கியமானவங்க இருக்காங்க. அதாவது பெற்றோர்கள் இருக்கீங்க, பிள்ளைகள் இருக்காங்க. இது ஒரு டியூஷன் வகுப்பு அல்ல.
இது பள்ளிகளுக்கு நம்ம வந்து மாணவர்களுக்கு எப்படி அவர்களை திறன்படுத்த வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பின்னால எனக்கு பின்னால ஒரு ஸ்கிரீன் இருக்கு. ஹவு டு ரேஸ் அ பயோனிட்டி சைல்ட். அதாவது அதுல வந்து முக்கியமான வார்த்தை வந்து பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த பயோனிட்டி. அப்ப இதுல வந்து பயோனிட்டியில வந்து மாணவர்களுக்கு குறிப்பாக 2 வார்த்தை இருக்கு. அந்த 2 வார்த்தை இருக்கு. இந்த 2 வார்த்தை வந்து என்ன மாணவர்கள் நீங்க சொல்லுங்க. அதுல அந்த பயோனிட்டியில 2 வார்த்தை இருக்கு. அதை நீங்க அந்த சேட் பாக்ஸ்ல எழுதுங்க அந்த 2 வார்த்தைய. இப்போ வந்து நம்ம வந்து சேர்த்து எழுதுறதுன்னு சொல்றோம்ல, துணை கோலம். அப்ப துணை கோலம் துணை கோலம் அப்படி வந்து அதே மாதிரி வந்து இந்த பயோனிட்டியில 2 வார்த்தை இருக்கு. அது 2 வார்த்தையா நீங்க வந்து அந்த சாட் பாக்ஸ்ல எழுதுங்க. அது என்ன வார்த்தைன்னு நான் பாக்குறேன். நீங்க வந்துட்டு அந்த பயோனிட்டி வார்த்தையை வந்து பிரிச்சா எத்தனை 2 வார்த்தை வரும். அந்த பயோனிட்டி அதை பிரிச்சு எழுதுங்க நீங்க. மாணவர்கள் எழுதுங்க அத பயோனிட்டிய. அதை பிரிச்சு 2 வார்த்தையா அப்போ எழுதுங்க. அதுக்குள்ள 2 வார்த்தை இருக்கு. ஓகே மாணவர்கள் யாராச்சும் அது பாருங்க. அதுல அது 2 வார்த்தையா நம்ம பிரிச்சு பேசலாம். ஓகே ஓகே கரெக்டா ஒருத்தர் டைவர்சிட்டின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஓகே ஒருமை. ஓகே நம்ம உயிர்மெய்யார் எழுதியிருக்காரு டைவர்சிட்டின்னு. ஓகே அதுல பாருங்க அது BIONITI இருக்கு பயோனிட்டி. அது 2 வார்த்தைகள் இருக்கு அதுல வந்துட்டு. ஓகே அது சேர்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பயோனிட்டின்னு கிடைக்கும். அது 2 வார்த்தைகள் இருக்கு. யாராச்சும் அதுல முயற்சி எடுக்க முடியுமா அதுல மாணவர்கள்? ஓகே மாணவர்கள் அதுல வந்து ஆக்சுவலி 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு வந்து பயோன்னு இருக்கு. ஓகே ஓகே ஆமா ஆமா கார்த்தியாயினி எழுதியிருக்காங்க. ஹியூமனிட்டி கரெக்டா சொன்னீங்க. அதாவது ஹியூமனிட்டி அதை வந்து ஹியூமனிட்டி தான் வந்து அந்த நிட்டி. அப்ப பயோ 2 வார்த்தை இருக்கு. பயோன்னு ஒரு வார்த்தை, 2வது வந்து நிட்டி ஹியூமனிட்டி. அது 2 சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து பயோனிட்டின்னு வரும் அந்த வார்த்தை. அதுதான் இந்த எப்படி நீங்க வந்து இந்த பயோனிட்டினா வந்து இதை பத்தி நாங்க விளக்கம் கொடுக்க போறோம். அதை பத்தி அதாவது பயோனிட்டினா வந்து இப்ப நம்மளை சுத்தி இருக்கின்ற தாவரங்கள், மிருகங்கள், மனிதர்கள், இந்த சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து அந்த பயோனா பயோடைவர்சிட்டி. இந்த பயோ அதாவது வந்து இந்த சுற்றுச்சூழல். நிட்டினா ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயம், பண்பு, பரிவு இதெல்லாம். ஸோ இது 2ஐயும் நம்ம வந்து சேர்க்க வேண்டியிருக்கு. அதாவது மனிதர்களும் இயற்கையும் எப்படி ஒன்றாக இருந்து வாழ்வது. இது எப்படி இந்த மாரி நேசிக்கிற மாணவர்கள் தான் நம்ம உருவாக்க போறோம். இந்த திட்டத்தை கீழே வந்து உருவாக்க போறோம். ஸோ இது வந்து மாணவர்களுக்கு வந்து எஸ் அருமை. ஓகே பயோனிட்டி ப்ரோக்ராம், சுற்றுச்சூழல், ஹியூமனிட்டி மனிதநேயம் அருமை. ஸோ இந்த மாரி திட்டங்கள் வந்து பள்ளிக்கு வந்து எப்படி மாணவர்களுக்கு பயன்படும். இதை பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் மூலியமா விளக்குறேன். நீங்க அதை பாருங்க. ஓகே இந்த பள்ளியின் மாணவர் தலைவர் யாரு? பள்ளியின் மாணவர் தலைவர் இருக்காருங்களா? இன்னைக்கு வந்திருக்காரா மாணவர் தலைவர்? வந்திருக்காங்க ஐயா. ஓகே ஓகே மாணவர் தலைவர் நீங்க பார்க்க முடியுதா? இந்த ஸ்லைட பார்க்க முடியுதா உங்களால? சொல்லுமா. ஆமா ஐயா பார்க்க முடியுதா? ஓகே ஓகே இந்த ஸ்லைடை நீங்க பாருங்க. இந்த ஸ்லைட்ல பார்த்தா ஓகே அதாவது உங்களோட வளர்ச்சி வந்து பள்ளியில வந்து பேர் என்னங்கய்யா? உங்க பேர் என்னது மாணவர் தலைவர் பேரு? துர்காஷினி. துர்காஷினி. ஓகே துர்காஷினி தான் வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க இந்த நிகழ்ச்சியை ஒரு பக்தி பாடலோட. ஓகே இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பள்ளியில வந்து ஒரு 3 நிலையிலான மதிப்பீடு கொடுக்குறாங்க. அதாவது 1வது என்ன கொடுக்குறாங்க சொல்லுங்க? அறிவு. அப்புறம் வந்து அறிவு வந்து நீங்க வகுப்பறையில படிக்கிறீங்க பாருங்க. வந்து அடுத்தது வந்து புறப்பாடம் விளையாட்டு. அது வந்து நீங்க வந்து புதன்கிழமை மற்ற நிகழ்விலும் பள்ளி நேரத்துக்கு பள்ளி வகுப்பறைக்கு அற்பாற்புறத்துல நீங்க செய்றீங்க. 3வது வந்து என்னது? நற்பண்புகள். இந்த சசியா முறைன்னு சொல்றாங்க. இதுக்கும் வந்து நம்ம கல்வி திட்டத்துல வந்து அதுக்கும் மார்க் இருக்கு பாருங்க. அதுக்கும் மார்க் கொடுக்குறாங்க. ஓகே இது எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து ஓகே நீங்க அதை பார்க்கலாம் வந்து அடுத்தபடியாக. ஓகே
ஸோ நீங்க நீங்க பாத்தீங்க, 2வது ஸ்லைட் பார்க்க முடியுதா? அதுல என்ன எழுதியிருக்கேன் நானு மேல? ஸ்லைட் தெரியலைங்கய்யா. தெரியலீங்களா? ஓகே, ஸ்லைட் தெரியல. தெரிகிறது. இப்ப தெரியுதா? ஆமா. ஓகே, இந்த ஓகே, இது ஓகே, என்ன எழுதியிருக்கு இதுல வந்து? ஓகே, இது இப்ப வந்து நட்பண்பு நடவடிக்கை, அதாவது மாணவர்களுக்கு வந்து இந்த நட்பண்புல வந்து பள்ளியில வந்து மார்க் கொடுக்குறாங்க. அதாவது எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து அதை வந்து ஒரு 7 பிரிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம வந்து இந்த பயோனிட்டி ப்ரோக்ராம்ல மாணவர்களுக்கு வந்து இந்த இந்த அதாவது இந்த புள்ளிகள் எடுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு துணியா இருக்கும். ஆனா நம்ம பயோனிட்டியில வந்து நம்ம வந்து ஒரு மாணவர்களுக்கு அதாவது அந்த புள்ளிகள் கிடைக்கணும் அதுக்காக மட்டும் நம்ம செய்யறது இல்லை. ஆனா வந்து இதை வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மனித நேயமான ஒரு மாணவர்களை இந்த பள்ளி வந்து உருவாக்குறதுக்காக. அப்புறம் இறுதியாக மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு 3 மாதம் ஒரு இந்த ப்ரோக்ராம், இதுல அவர்களுக்கு வந்து கடைசியில வந்து ஒரு அனைத்துலக சான்றிதழ் கிடைக்கும். இது அனைத்துலக சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும் வந்துட்டு. ஓகே, ஸோ அதாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களோட வந்து நட்பண்புகள் சசியா முறையீட்டுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். 2வது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனைத்துலக சான்றிதழ் இந்த இதுல கிடைக்கும் வந்து. ஓகே, இதை வந்து நாங்க வந்து இதுதான் இதோட அடிப்படை. இந்த நம்ம ஏன் நம்ம செய்யறோம்னு சொல்றதுக்கான அடிப்படை வந்து இதுதான். ஓகே, ரைட். ஓகே மாணவர்களா, ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த பயோனிட்டி எப்படி நம்ம பள்ளியில உருவாக்குவது, எப்படி இந்த பள்ளியில வந்து உருவாக்குவது? அப்ப அதுக்காக வந்து சில மாணவர்கள்ட்ட சில பண்புகள் இருக்கணும். இந்த பண்புகள் வந்து நான் கடைசியா தான் விளக்குவேன் என்னென்ன பண்புகள் இருக்குன்னு. வந்து நம்மளை சுத்தி இருக்கிற செயல்களை நம்ம பார்ப்போம், எப்படிப்பட்ட செயல்கள் நடைபெறுதுன்னு பார்ப்போம். இந்த செயல்களை நடைபெறுதுன்னு பார்ப்போம். நான் அதுக்காக நான் இதுக்கான ஒரு காணொலியை நான் காமிக்கிறேன். கொஞ்ச நேரம். ஓகே, இந்த காணொலியை வந்து இல்லைங்க, நான் இந்த காணொலி உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் முதலாவதாக. காணொலி தெரியுதா திவாஷினி, துர்காஷினி? தெரியல, ரைட். நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஷேர் பண்ணட்டுமா? கேன்ல ப்ரோ, ஓகே ப்ரோ, நீங்க காமிங்க. எஸ், ஓகே, நான் ஷேர் பண்றேன். ஓகே, நீங்க எடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா வந்துட்டு இந்த ஓகே, என்னென்ன நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பயோனிட்டி, யாரெல்லாம் இந்த பயோனிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகத்துல எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் இந்த பயோனிட்டி மனித நேயமும் சுற்றுச்சூழலும். இப்போ வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா இதுல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க பேரு வந்து லீன்னு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு கொரியா நாட்டை சேர்ந்தவங்க. லீ, இவங்க கொரியா நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, மேல உள்ளவங்க வந்து அவங்க பேர் வந்து ஏமி, மேல எனிமி. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அதாவது வந்து லீ என்ன உணவை சாப்பிடுறாங்க, அப்புறம் மேல இருக்குது ஏமி என்ன உணவு சாப்பிடுறாங்க. இதை நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து அதுல எழுதணும். இப்போ வந்துட்டு நீங்க செக் பாக்ஸ் எழுதுங்க. லீ என்ன சாப்பிடுறாங்க, நம்ம வந்து மேல உள்ளவங்க பேர் வந்து ஐமி, இவங்க வந்து ஒரு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க. ஐமி
ஓகே, நீங்க அதை எழுதுங்க 2 பேரும். இதான் இதுல வந்து நம்ம இது வந்து எப்படிப்பட்ட ஒரு உணவுகளை வந்து அவருக்கு சாப்பிடுறாங்க 2 பேரும். வேற வேற நாட்டுல உள்ளவங்க எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுறாங்கன்னு நீங்க எழுதுங்க. இப்ப வந்து லீ வந்து அங்க பாருங்க என்ன உணவு சாப்பிடுறாங்க. லீ வந்து லீட்டு என்னென்ன உணவு இருக்கு. இன்னொருத்தவங்க வந்து ஹெமி, அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. மாணவர்கள் யாராச்சும் இதை எழுத முடியுமா உங்களோட செட் பாக்ஸ்ல? ஓகே, ஓகே. அவங்க வந்து லீ வந்து ஹெல்த்தி ஃபுட் எழுதுறாங்க. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறாங்களா அவங்க வந்துட்டு? ஓகே. அவங்க எமி வந்து ஓகே, எமி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்கன்னு ஒரு மாணவர் எழுதியிருக்காரு. ஓகே, ரைட். யாராச்சும் ஒரு மாணவர் வந்து அவங்களோட மைக் திறந்து சொல்ல முடியுமா, பேச முடியுமா? சில அவங்க சாப்பிடுற பொருட்கள் அவங்க என்னென்ன. இப்போ வந்து நீங்க ஓகே பீஸான்னு எழுதியிருக்காரு ஹெமி. ஓகே, ஒருத்தர் பீஸான்னு எழுதியிருக்காரு. ரைட் ரைட். ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, மாணவர்கள் நீங்க சொல்லுங்க வந்துட்டு இதுல வந்து இது இந்த மாரி உணவு சாப்பிடுறது வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து பயனளிக்குதா பயனளிக்கலையா? இது மாரி சாப்பிடுறது வந்துட்டு இந்த மாரி உணவு. ஒருத்தர் நீங்க ஒருத்தர் மைக்கை திறந்து பேசுங்க. யாரு? ஐ திங்க் அந்த சுபாராஜுன்னு ஒருத்தர் மைக்கு திறந்துருக்காங்க. அந்த பேர் கொண்ட ஒரு அட்ரஸ்ல. சொல்லுங்கய்யா. சுபாஷ்ராஜ் சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. பேர் என்னது? ஓகே, தயிர் சாப்பிடுறாங்களா? ஓகே ஓகே. ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. யாரு ஃப்ரூட் சாப்பிடுறது? லீயா எம்மியா? ஓகே, ரைட். வேற மாணவர்கள் யாராச்சும்? ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்களா வந்து அவங்க இதுல பயன்கள் பாத்தீங்களா ப்ரோப்? நீங்க அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் பண்ணலாம் ப்ரோப் நீங்க. ஓகே, நீங்க பாத்தீங்களா வந்து நீங்க மாணவர்கள் சொன்ன மாதிரி வந்து இப்ப பாத்தீங்களா வந்து எப்படிப்பட்ட நம்ம வந்து உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். அதாவது வந்து 2 ஃபுட் இருக்கு. அதாவது ஹெல்த்தி ஃபுட்டா இல்ல அன்ஹெல்த்தி ஃபுட்டா, எது எடுக்கலாம்? மாணவர்கள் சொல்லுங்க. ஒரு மாணவர் சொல்லுங்க, எதை ஃபுட் நம்ம வந்து ரொம்ப அதிகமான ஹெல்த்தி ஃபுட். ஓகே, ஹெல்த்தி ஃபுட் எடுக்காத மாணவர்கள் ஹெல்த்தி ஃபுட். ஓகே, யாரெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்னு சொல்லி அதுல வந்து நீங்க உங்களோட கை ஊற்றிருக்கலாமே. அந்த உங்களோட வந்து அந்த பட்டன் ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் ஹெல்த்தி ஃபுட். ஓகே, ரைட். யா, ஹெல்த்தி ஃபுட். ஓகே, யார் கை? ஓகே, ரவீந்திரன்களா? கார்த்திகேயன். ஓகே, வனிதா கோபி சொல்லுங்க. வனிதா கோபி எந்த உணவு? ரைட், ஹெல்த்தி ஃபுட். ஓகே, இது ஓகே. நீங்க ஏன் இந்த ஹெல்த்தி ஃபுட் இவங்க சாப்பிடுறாங்க வந்துட்டு? ஏன்னா வந்து அவங்களோட வந்து மனித நேயத்துல வந்துட்டு அதாவது வந்து பிற உயிர்களை வந்து அவங்க வந்து நேசிக்கிறாங்க, அப்படி கூட கற்றுக்கலாம். இல்லைன்னா அவங்க உடலுக்கு வந்து தேவையான புரோட்டீனை வேற வகையில அவங்க எடுத்துக்கிறாங்க. ரைட். இல்லைன்னா இப்ப பாத்தீங்கன்னா அன்ஹெல்த்தி எடுக்காதவங்க எப்படி இருப்பாங்க வந்துட்டு? அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? எலும்பா இருப்பாங்களா? இல்ல வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறவங்க எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு? நிறைய சாப்பிடுறவங்க. நீங்க ஒரு நாள் சாப்பிடுனா பரவாயில்ல, தினமும் சாப்பிடுறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு உடல் எப்படி இருக்கும்? குண்டா இருப்பாங்க. ஓகே, ரைட். ஓகே, இது வந்து உணவு. ஓகே, உணவு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. இது வந்து 2 பேர் இருக்காங்க. இது வந்து கிளேரா என்னின்னு. இவங்க வந்து கிளேரா என்னியும் எலிசா. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஓகே, ரைட். ஓகே, ரைட். ஓகே, இப்ப இது மாணவர்கள் நீங்க சொல்லுங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 2 பேரும் வந்து பானங்கள் அருந்துறாங்க. எப்படிப்பட்ட பானங்கள்? கிளாரா அருந்துறாங்க. எலிஸ் எப்படிப்பட்ட பானங்கள் அருந்துறாங்க?
மாணவர்கள் நீங்க சொல்லலாம், நீங்க மைக் திறந்து பேசலாம். நீங்க வந்துட்டு பொழுது ஓகே. கோமதி நீங்க கோமதி ஓகே சொல்லுங்க நீங்க. தெரியல. கிளாரா வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. ஓகே. எலிசா வந்து கேஸ் ஜூஸ் குடிக்கிறாங்க. கேஸ் ஆன் குடிக்கிறாங்க. ஓகே ஓகே ரைட். இப்போ இந்த அவங்க வந்து எப்படிப்பட்ட, அப்போ வந்து கிளேரா வந்து 2 பேரும் ஜூஸ் தான் குடிக்கிறாங்க. ஒன்றுல வந்து நீங்க சொல்ற மாரி வந்து நிறைய வந்து கலர் பானங்கள் இருக்கின்றது. கலர் பானங்கள் அவங்க வந்து பச்சையா இருக்குன்னா என்ன தண்ணி பச்சையா இருக்கும் சொல்லுங்க. நீங்க குடிச்ச ஒரு தண்ணி சொல்லுங்க பச்சையா இருக்கிற கலர்ல. கிவி ஐயா. கிவி இருக்கும், ஆப்பிள் இருக்கும். அதாவது பழங்கள் இயற்கையா இருக்கும். அதாவது சொந்தமாக தயாரித்த பானங்களா இருக்கின்றது அது வந்துட்டு. ஓகே ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்களா வந்து இப்போ ஹெல்த்தியா அவங்க குடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, அவங்களுக்கு வந்து அவங்களோட வந்து அதாவது உடல் சுகாதாரத்தை வந்து அவங்க வந்து அவங்களால வந்து மேம்படுத்த முடியுது. அப்புறம் வந்து நிறைய வந்து இந்த மாரி இந்த டின்ல உள்ள பொருட்கள் நீங்க வந்து இப்ப கொக்கோ கோலா, இந்த பெப்சி கோலா குடிக்கிறதுனால அவங்களுக்கு அதுக்குள்ள நிறைய இது போடுறாங்க. அது ரொம்ப வந்து சுவையா இருக்கு. அதுக்குள்ள என்ன நிறைய போடுறாங்க, 2 விஷயம் அதுல நிறைய போடுறாங்க. எது போடுறாங்க நிறைய சொல்லுங்க. அது ஒண்ணு வந்து சுகர் போடுறாங்க. அப்புறம் ஒண்ணு வந்து எல்லாம் கலர் நிறைய போடுறாங்க. கலர் வந்து என்ன சொல்றது, ரசாயனம். அப்ப வந்து நம்ம வந்து அது குடிக்கிறப்ப நம்ம வந்து ரசாயனத்தையும் நம்ம வந்து உட்கொள்றோம் நம்ம உடம்புக்கு. அது வந்து நம்ம உடலுக்கு வந்து பாதகம் தான் வரும். ஓகே ரைட். அப்புறம் வந்து இந்த பற்கள் அப்ப நிறைய நம்ம வந்து சீனிலாம் அந்த சாப்பிடுறப்ப நம்மளோட பற்கள் வந்து எப்படி ஆகும், அதை பாதிக்கும். அப்ப வந்து பாத்தீங்களா வந்து உணவு பாத்தீங்களா, அதாவது உணவு பாத்தீங்களா வந்து யாரு நல்ல உணவு எடுத்தா, கிளராவா எலிசாவா நல்ல உணவு எடுத்தாங்களா? பார்த்தோம். படத்துல வந்து உணவு பார்த்தோம். உணவு பார்த்ததுல வந்து யாரு எடுத்தா, 2 பேர் இருந்தாங்க. லீ இருந்தாங்க, எமி இருந்தாங்க. இதுல வந்து யாரு நல்ல உணவு எடுக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமா எடுக்கிறாங்க? ரெண்டாவதுல வந்து பானங்கள். ரெண்டாவது வந்து பானங்கள் பார்த்தோம். பானங்கள்ல வந்து கிளராவும் இருக்காங்க, எலிஸ் இருக்காங்க. யாரு நல்ல கிளரா எனி எடுக்கிறாங்க, அதாவது கிளரா. ஓகே இது வந்து பானங்கள். அதாவது வந்து அப்ப வந்து பாத்தீங்களா வந்து ஒரு பயோனிட்டியான ஒரு மாணவர் வந்து அவர் வந்து இந்த சுற்றுச்சூழல், அதாவது வந்து அவர் வந்து சுற்றுச்சூழல் என்பது சொல்லுவது வந்து நமது வந்து நம்மளுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு. அப்ப இயற்கையான உணவுகளை அவர் வந்து உட்கொள்றாரு. இயற்கையான உணவுகளை உட்கொள்றாங்க வந்துட்டு. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அப்புறம் வந்து இந்த பயோனிட்டியான மாணவர்கள் வந்து என்னெல்லாம் வேற எல்லாம் செய்ய முடியும். இப்ப வந்து பெற்றோர்கள் நீங்க இருக்கீங்க, அப்ப நம்ம மாணவர்கள் வந்து நல்ல பண்புகளை வளர்க்க பாக்குறோம் நம்ம வந்துட்டு. அப்ப வந்து மூன்றாவதாக வந்து நம்ம என்ன செய்யலாம், மூன்றாவதாக வந்து ஓகே இந்த காணொலியை நீங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாணவர்கள் சுத்தம் படுத்துறாங்க. சுத்தம் செய்யறாங்க. ரைட். எந்த இடத்துல சுத்தம் பண்றாங்க இவங்க வந்து? கோவில்ல சுத்தம் படுத்துறாங்க இவங்க வந்துட்டு. கோவில்ல சுத்தம் படுத்துறாங்க. இவங்க எல்லாம் கோயில்ல வேலை செய்யறவங்களா இவங்கெல்லாம் வந்து கோயில்ல வேலை செய்யறாங்களா? இவங்க இல்லை. அப்ப இவங்க யாரா இருப்பாங்க? சாமி கும்பிட வந்தவங்க. ஓகே கல்லூரி மாணவர்களா கூட இருக்கலாம். நம்ம மாரி கல்லூரி உங்க மாரி படிக்கிறவங்க. ஓகே இது வந்து இது இந்த மாரி செய்யறது வந்து வேற வந்து எங்கெல்லாம் நம்ம செய்ய முடியும், சுத்தம் செய்ய முடியும் சொல்லுங்க. எங்கெல்லாம் சுத்தம் பண்ணலாம் ப்ரோஃப்? நீங்க அதுக்கு போங்க ப்ரோ. அது இது வந்து பொது இடங்களில் அந்த இது வந்து ஒரு கோயில்ல சுத்தம் பண்ணலாம். வேற எங்கெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணலாம் சொல்லுங்க. பொது இடங்கள்னா பொது இடங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போறீங்க, அது உடற்பயிற்சி செய்யறீங்க. இப்போ வந்து இப்ப சிரமமான இடத்துக்கு கன்னி கோயில் போறீங்க, ஒரு இல்லைன்னா நீங்க வந்து போறீங்க, ஒரு மைதானத்துக்கு போறீங்க. அங்க வந்து குப்பை இருந்தா எடுக்கலாமா? நம்ம அங்க உள்ள குப்பைகள் எடுக்கலாமா? ஒரு மைதானத்திலயும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு பூங்கால குப்பைகள் இருக்கு, அது அந்த இடத்த சுத்தம் படுத்தலாமா நம்ம? இல்ல கோயில் மட்டும்தான் நம்ம வந்து சுத்தப்படுத்தணுங்களா? கோயில் மட்டும்தான் சுத்தப்படுத்தணுமா?
ஓகே மாணவர்கள் நீங்க எழுதுங்க, எங்கெங்கெல்லாம் சுத்தம் படுத்தலாம்னு எழுதுங்க, கீழே எழுதுங்க. இப்ப நான் பாக்குறேன். அதாவது இந்த இந்த மாணவர்கள் யாரெல்லாம் இதுல பங்கெடுக்கிறவங்களோ அவங்களுக்குலாம் நாங்க வந்து கடைசியில வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரைஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வெகுமதி யாராச்சும் கொடுக்கலான்னு இருக்கோம். சரி எழுதுங்க, எங்கெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தலாம்னு சொல்லுங்க. பீச், வேற தாமான், வேற விளையாட்டு பூங்கா, பார்க், ஓகே விளையாட்டு பூங்கா, வேற வீடு. ஓகே ரைட். அப்ப இதே மாதிரி செய்யறதுனால வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு தலைமைத்துவம் கிடைக்குதா இல்லையா? நம்ம சொந்தமா ஓகே பார்த்தோன்னே நம்ம செய்யறோம். அப்ப பிற்காலத்துல வந்து நீங்க வந்து ஒரு தலைவர் ஆகலாம். இதுக்கான ஒரு உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து சில பிரச்சனைகளை தீர்க்கலாம். அதாவது அந்த குப்பைகள் இருந்து அந்த குப்பைகளை எப்படி பிரிக்கிறோம்ன்றதுக்கான பிரிச்சு கொடுக்கலாம். அந்த குப்பைகளை வந்து பிரிச்சு வைக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டிலேயே இருக்கிற குப்பைகளை நீங்க பிரிச்சு வைக்கலாம். ஓகே ரைட். அப்புறம் நீங்க அது செய்யறப்ப நீங்க ஒரு 3-4 மாணவர்கள் சேர்ந்து செய்யலாம். அதுவும் மாணவர்கள் மட்டும் இல்ல, குடும்பமா சேர்ந்து செய்ய போறீங்க. 2 குடும்பம் 3 குடும்பம். சோ அங்க வந்து நீங்க அவங்களோட உரையாடலாம். சோ இதெல்லாம் வந்து இந்த மாரி எடுக்கிறதுனால மாணவர்களோட வந்து அவங்களோட தனித்திறனை வந்து வளர்ப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதோ பள்ளிக்கு போறாங்க வராங்க, ஆனா இது குடும்பமாக செய்வது அவர்களுக்கு நன்மை பயக்கும். அந்த மாணவர்களுக்கு மறைமுகமாக நம்ம நன்மை பயக்கும். ப்ரோ நீங்க அடுத்தது போலாம் ப்ரோ. ரைட், அடுத்த ஸ்லைடு. ஓகே இது அப்ப பாத்தீங்களா வந்து இப்ப நம்ம என்ன முதலாவது என்ன பண்ணணும், சாப்பாடு, உணவு. இப்ப இத பாருங்க வந்துட்டு இது எங்கெல்லாம் இந்த மாணவர்கள் எங்க இருக்காங்க பாருங்க. கொஞ்சம் ஓட்டணும் ப்ரோ. ஓகே இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு நீங்க பாருங்க. யாரு கூட இருக்காங்க, எந்த வீட்டுல இருக்காங்க, இல்ல எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லுங்க. முதியவர் இல்ல. ஓகே நீங்க வந்து எழுதுங்க, எழுதுங்க. நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால வந்துட்டு நீங்க வந்து எழுதுங்க எங்க இருக்காங்கன்னு. ஓகே ஒண்ணு ஸ்கூல் எழுதிருக்கீங்க, ஹவுஸ்ன்னு எழுதிருக்கீங்க. ஓகே ரைட். ஓகே ஆனா இப்ப மாணவர்கள் அதிக மாணவர்கள் முதியோர் இல்லம்னு சொல்றாங்க. முதியோர் இல்லத்துல. ஓகே முதியோர் இல்லத்துல. ஓகே அப்ப முதியோர் இல்லத்துல இவங்க போயிட்டு என்ன செய்யறாங்க அங்க வந்துட்டு. ஓகே அப்ப முதியோர்கிட்ட வந்து இவங்க பள்ளியில படிச்ச வேலைகளை அங்க செஞ்சு காமிக்கிறாங்க அவங்களுக்கு. அப்ப அவங்களும் இவங்களுக்கு வந்து கூட பேசுறாங்க. அப்ப ஒரு பெரியவர், அதாவது வந்து இப்படி பெரியவர்கிட்ட வந்து இவங்க பேசுறதுன்னு பழகிக்கிறாங்க. நம்ம வீட்டிலயும் தாத்தா பாட்டி இருக்காங்க, அதை தவிர்த்து இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப இது அவங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த யாருக்கு இவங்களுக்கு என்ன தேவையா இருக்கு, இப்ப வந்து இந்த முதியோருக்கு என்ன தேவையா இருந்திருக்கும், இவங்க ஏன் அங்க போயிருப்பாங்க? அவங்க கூட பேச யாராவது. ஓகே ஒண்ணு அருமை. அதாவது யாரு சொன்னது இது வந்துட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கு தேவைப்பட்டதுன்னு? தீபா. அன்பு காட்ட. எஸ் கண்டிப்பாக. ஓகே அருமை. அன்பு அதாவது அவங்க வந்து பாசம். ஏன்னா அவங்க தனியா அவங்களுக்குள்ள இருக்கனால அவங்க அங்க இருக்காங்கன்னா மேபி அவங்களோட பிள்ளைகள்லாம் வந்து வேற நாட்டுல இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களோட நண்பர்களோட அவங்க இருக்கிறதுக்காக அங்க வந்திருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன காமிக்கிறாங்க, இதனால வந்து என்ன பண்பு வளருது இந்த மாணவர் அங்க இருக்காங்க, அந்த மாணவர்கிட்ட என்ன பண்பு வளருது அங்க வந்துட்டு? பண்பு வேற பரிவு இது வளருது. வேற என்ன? மரியாதை இதெல்லாம் வளருது. கிடைக்காத அன்பு கிடைக்குது. இது நம்ம தினமும் போய் இவங்க கூட செய்யணுமா, இல்ல வந்து நம்ம தினமும் போகணுங்களா? அதாவது வந்து இப்ப மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு, நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது வந்து நம்ம முதியோர் இல்லத்துக்கு மட்டும்தான் போகணுமா, இல்ல வந்து வேற எங்கெல்லாம் போகலாம்? மாணவர்கள் வந்து இப்ப வந்து இந்த மாரி பரிவு, இந்த மாரி பண்பு, இந்த மாரி உதவி செய்யற பண்புகள் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து முதியோர் உள்ளத்துக்கு தான் போகணுங்களா? ஒரு ஆளு அதாவது வந்து குணா சொல்லுங்க. முத உங்க கேமரா தொடங்க. குணா
வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு ஓகே, வீட்டில் உள்ள குணா. ஓகே, குணா சொல்லுங்க. குணா கை தூக்கி இருக்கீங்க. ஓகே ஓகே, வேற ஓகே. இது என்னோட கேள்வி என்னன்னா, மாணவர்களுக்கு வந்துட்டு, அதாவது வந்து முதியோர் இல்லத்தை தவிர்த்து வேற எங்கெல்லாம் நம்ம போலாம்? வீடு, ஓகே, வீட்டுல வெளியூர் போலாம். வீட்டு வெளியூர் போலாம். வெளியூருக்கு. ஓகே, அதாவது வந்து உங்க பள்ளியில மாணவர்களுக்கு நீங்க உதவி செய்யலாமா? எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம்? கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக் கொடுக்கலாம். அதாவது தேவை யாருக்கு மாணவர்களுக்கு தேவை இருக்கோ அது செய்யலாம். அதாவது பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள வீட்டில் உள்ள மாணவர்களுக்கும் செய்யலாம். இல்லைன்னா நம்ம வந்து மற்ற இல்லங்களுக்கும், அனாதை இல்லங்களுக்கு கொண்டு நம்ம உதவி பண்ணலாம். இதெல்லாம் வந்து தேவை, அதாவது தேவை உள்ளவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அப்ப மாணவர்கள் வந்து இதுவரையும் நம்ம எத்தனை பண்புகளை பார்த்துட்டோம்? சொல்லுங்க, எத்தனை பண்புகளை பார்த்துட்டோம் நம்ம இதுவரையும்? மாணவர்கள் எத்தனை பண்புகளை பார்த்து விட்டோம் நம்ம வந்து? சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து எமில இருந்து பார்த்தோம், லீல இருந்து பார்த்தோம். எத்தனை பண்புகளை பார்த்துட்டோம் சொல்லுங்க நம்ம வந்துட்டு இதுவரையும்? 5. முதலாவதாக நீங்க எழுதுங்க. எத்தனை பண்புகள் இதுவரையும் பார்த்துட்டோம் நம்ம? எத்தனை நல்ல இந்த பயோனிட்டியில வந்து நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து பயோனிட்டியான ஒரு மாணவனா உருவாக்குறதுக்கு என்னென்ன செயல்கள் செய்யலான்னு எத்தனை நம்ம பார்த்துட்டோம் இது வரையும்? சொல்லுங்க. நீங்க எழுதுங்க. 1, 2, 3, 4, 5 எழுதுங்க. எழுதுங்க. அந்த ஸ்லைட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. 4. ஓகே, ரைட். என்னென்ன ஓகே, ஒருத்தர் 5 சொல்லி இருக்காரு. ஓகே, என்னென்ன சொல்லுங்க. என்னென்ன? முதலாவது எப்படிப்பட்டது? உணவு. உணவு எடுக்கணும். 4, 5 வேற சத்துள்ள உணவு. அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம் நம்ம? ரெண்டாவது இயற்கை பானம், சத்துள்ள தண்ணீர். அதாவது அவங்க வந்து பானம், தண்ணி பானம் வேணும். மூன்றாவது என்ன பார்த்தோம்? அதுக்கு உதவி இல்லங்களை சுத்தம் செய்தவர்களுக்கு சுத்தம் பண்ணணும். 4வது வந்து அதாவது தேவையான மக்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும். யாரெல்லாம் தேவை இருக்கோ உதவி பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இறுதியாக பார்க்க போறோம். ஓகே, நம்ம இறுதியாக பார்க்க போறோம். ப்ரோ, அந்த கடைசி ஸ்லைடுக்கு வந்து ப்ரோ. ஓகே, ஃபுட், ட்ரிங்க், கிளீன், ஹெல்ப். ஓகே, நான் அருமையா எழுதியிருக்காரு. யார்? கோமதி எழுதியிருக்காங்க. ஃபுட், ட்ரிங்க், கிளீன் அண்ட் கிளீன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப். அருமையா எழுதியிருக்கீங்க கோமதி. ஓகே, அடுத்தது இது 1வது பார்த்தோம். 1வது வந்து இயற்கை பானம். இது வந்து 2வது. ஓகே, 3வது வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா வந்து அதாவது பொது இடங்களை சுத்தம் பண்ணணும். பொது இடங்கள் கோயில் மட்டும் இல்லை, மற்ற இடத்துல செய்யறதுனால நம்மளுக்கு வந்து சில லீடர்ஷிப் ஸ்கில், நம்மளுக்கு தலைமைத்துவ பண்புகள் வளர்க்கிறது. அப்புறம் தேவையான ஆட்களுக்கு நம்ம உதவி பண்றது. தேவையான ஆட்களுக்கு உதவி பண்றோம். ஓகே, 4வது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம 5வது செயல் என்ன செயல்னு பார்ப்போம். 5வது செயல் ப்ரோஃப், நீங்க அடுத்த ஸ்லைடுக்கு நீங்க போலாம் ப்ரோ. அடுத்தது நீங்க மூவ் பண்ணலாம் ப்ரோ. நீங்க ப்ரோ அந்த ஸ்லைட் மூவ் பண்ணல ப்ரோ. ஓகே, ப்ரோ. ஓகே ஓகே மாணவர்கள். ஓகே, இப்போ பாத்தீங்களா நம்ம 4 செயலை செஞ்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்களா இப்போ உங்க ஓகே இது ஓகே ப்ரோ, நீங்க அந்த ஸ்லைட் முன்னுக்கு போங்க ப்ரோ. இத நீங்க இல்ல ப்ரோ, அந்த ஸ்லைட் பிரசன்டேஷன் நின்றுச்சு ப்ரோ. ஓகே, மாணவர்கள் வந்துட்டு ப்ரோ அந்த பிரசன்டேஷன் நின்றுச்சு ப்ரோ. ஓகே ஓகே, உங்களோட சமையல் அறையில சமையல் அறையில வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சமையல் அறையில வந்து நம்ம வந்து அப்ப நம்ம உணவு உண்ட பிறகு, ஓகே, பானங்கள்லாம் நம்ம கழுவுன பிறகு, அப்ப அம்மா சமைக்கிறப்பையும்
மிச்சமா இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் நம்ம வந்துட்டு நம்ம சாப்பிட்ட உணவும் சரி. மீதமான உணவுகள். ஓகே, அது உணவெல்லாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம் வந்துட்டு அந்த அந்த அதாவது அந்த கழிவு இருக்கா இல்லையா, அதாவது அது நம்ம சாப்பிட்ட பிறகு அதாவது அந்த கிச்சன் வேஸ்ட்னு சொல்றோம்ல, அதாவது வந்து நம்மளோட சமையல் அறை கழிவுகளா இருந்தது. அது வந்து எல்லா வீட்லயும் என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு பொதுவா நம்ம என்ன செய்வோம், அதை வந்துட்டு என்ன இல்லைங்க, அந்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்துட்டு நீங்க அதுக்கு முன்னுக்கு இன்னும் ஓகே ரைட். இப்போ பாத்தீங்களா வந்து இப்போ வந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இங்க, இந்த இந்த பெற்றோரும் இந்த ஒரு மாணவரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க மாணவர்கள். செடிகள் நடுகிறார்கள். செடிகள். இந்த செடிகளுக்கு வந்து உரம் தேவைப்படுதா இல்லையா? ஆம். உரம். அப்ப இந்த உரத்தை வந்து என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட உரங்கள் போடலாம்? இது வந்து இது வந்து இந்த கார்டன் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், அதாவது வந்து என்ன தோட்டம் இது வந்து? காய்கறி தோட்டம். ஓகே, காய்கறி தோட்டம். வேற என்னன்னு கூப்பிடலாம் நம்ம வந்துட்டு? கோமதி சொல்லுங்க, வேற என்னன்னு தோட்டம்? ஓகே, சயூர் தோட்டம். ஓகே, சயிறு தோட்டம். இல்லைன்னா ஓகே, இது வந்து எங்க இருக்கும்? நம்ம வீட்டுல இருக்கும். அப்ப வீட்டுல இருக்கிறதுனால இது என்னன்னு தோட்டம்னு சொல்லலாம்? வீட்டு தோட்டம். இந்த வீட்டு தோட்டம், இந்த வீட்டு தோட்டத்துக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு அதுக்கான இதுக்கு வந்து உரம் தேவை. இந்த உரத்தை வந்து நம்மளே தயாரிக்கலாமா, போய் கடையில வாங்கணுமா அந்த உரத்தை? நம்மளே தயாரிக்கலாம். ஓகே, எப்படி நம்ம இந்த உரத்தை தயாரிக்கலாம்? இந்த உரத்தை தயாரிக்கலாம் மீதமான உணவுகளை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 4ஆம் ஆண்டு படிக்கிறீங்க, 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்க, 2ஆம் ஆண்டு, நீங்களே நீங்க சொந்தமாக இந்த காய்கறியை உங்க பெற்றோட துணையோட வீட்டுல ஒரு நட்டு, அப்புறம் பிறகு அதை வந்து அந்த கழிவுகளை, வீட்டில் உள்ள கழிவுகளே வந்து நீங்க வந்து உரமாக்கி இதை வந்து வளர வைத்து இதுல கிடைக்கிற காய்கறிகளை நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு நாளைக்கு சமைக்கலாம். அதாவது இந்த 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 வீட்டு தோட்டத்துல வீட்டிலேயே நம்ம ஒரு தோட்டம் வச்சு செய்யறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது? ஒன்றாவது, இப்ப நம்ம கடையில போய் நம்ம வந்து கடையிலயோ இல்லைன்னா வந்து நம்மளோட வந்து சந்தையிலயோ போயிட்டு நம்ம வந்து பழங்களோ இல்லைன்னா காய்கறிகளோ வாங்காத பட்சத்துல சொந்தமா செய்யறதுனால அதுல என்ன நன்மைகள்? கடையில வாங்குறதுக்கும் இது நீங்க போய் ஒரு பசார், அதாவது நீங்க வந்து சந்தையில வாங்குறதுக்கும் இதுக்கும் என்ன நன்மைகள் இருக்கும்? பொதுவா நீங்களே செய்யறது என்ன சொல்லுங்க, நீங்களே செய்யறப்ப அது நன்மைகள் வந்து என்ன நன்மைகளா வரும்? அது வந்துட்டு ஒண்ணு வந்து நீங்க வந்து நிறைய வந்து ரசாயன உரங்களை வந்து பாய்க்க வேண்டாம். நீங்க நிறைய ரசாயன உரங்களை பாய்க்க வேண்டாம். ரெண்டாவது வந்து பணம் விரைய இருக்க, நீங்களே சொந்தமாக காய்கறி நடனால உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து அன்னைக்கு வந்து உங்க பெற்றோர்களுக்கு வந்து பண சுமையை குறைக்க முடியுது அன்னைக்கு வந்துட்டு. அப்ப வந்து மற்றவங்க வந்து நம்ம வந்துட்டு அதாவது கடைக்கு போறது குறைச்சிடலாம். நம்ம வந்து அதாவது பெட்ரோல்ல வந்து குறைச்சிடலாம். இதனால சில நன்மைகள் வந்து நம்மளே உருவாக்க முடியுது. இப்ப வந்து பாத்தீங்களா வந்து இப்ப வந்து 5வது நம்ம வந்துட்டோம். அதாவது வந்து எப்படி சொந்தமாக தோட்டங்கள். இந்த படத்தை பார்த்து நீங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இந்த படத்தை இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க என்ன செய்ய முடியும்னு. ஓகே மாணவர்களே, இந்த படம் ஓகே, இந்த படத்துல பார்த்துட்டு நீங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? பாலிஸ்டிரீன்ல பேக் பண்றாங்க ஐயா. ஓகே, பாலிஸ்டிரீன்ல, அதாவது பாலிஸ்டிரீன்ல பேக். இதோட தீமை, இது வந்து நன்மையா தீமையா? இது வந்து பாலிஸ்டிரீன்ல பண்றதுனால தீமை 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 தீமையா இருக்கு. ஓகே, இதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம்? இதை வந்துட்டு எப்படி தவிர்க்கலாம்? நம்மளே வீட்ல இருந்து என்ன எடுத்துட்டு போலாம்? அதாவது நம்மளே சொந்தமாக ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு போலாம். நான் எடுத்துட்டு போயிட்டு இதை எடுத்துட்டு போறதுனால அதாவது இப்ப நம்மளுக்கு 2 இருக்கு. ஒண்ணு வந்து பாலிஸ்டிரீன்ல, அதாவது பாலிஸ்டிரீன்ல வந்து இந்த உணவுகளை வந்து அவர்கள் வந்து அதை நம்மளுக்கு வந்து பொட்டலம் கட்டி கொடுக்குறாங்க. ஓகே, இது ஏன்னா இந்த பாலிஸ்டிரீன் என்பது வந்து என்ன, ரசாயனமா இல்ல வந்து இயற்கையா? ரசாயனம். இந்த ரசாயனத்துக்குள்ள நம்ம சாப்பாடை போட்டோமா, நம்ம சாப்பிடுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு கிடைக்குது, ரசாயனம் கிடைக்குது. இந்த ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ள போனா இது வந்து நம்ம உடம்புக்கு தீமை. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், இந்த பாலிஸ்டிரீனை வந்து எத்தனையோ ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்து தான் இதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும். ஓகே, இதை அப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து ஆனா நம்ம சொந்தமா எடுத்து போறதுனால என்ன நடக்குது? நம்ம எதை குறைக்க முடியுது? நம்ம சொந்தமா கிண்ணங்கள் எடுத்து போறதுனால நம்ம என்னத்தை குறைக்க முடியுது? அதாவது வந்து நம்மள வந்து ரசாயனம் நம்ம சாப்பாடுல கலக்கிறத குறைக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த
நம்ம வந்து இந்த நெகிழியை பாய்க்கிறத வந்து முழுமையாக கட்டுப்படுத்தலாம். நெகிழியை வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம பணங்களும் அதாவது குறைக்கிறதும். இப்ப பாத்தீங்களா வந்து மாணவர்களை நம்ம 6 செஞ்சோம். 6 வந்து விதமான அதாவது மாணவர்களை உருவாக்க முடியும். அதாவது 1வது பாத்தீங்களா வந்து அதாவது இந்த பயோனிட்டி மாணவர்களை நீங்க இந்த மாரி இந்த 6 நீங்க நடவடிக்கை எடுக்கிறது மூலம் நீங்க என்ன நீங்க வந்துட்டு நீங்க வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கும் மனித நேயத்துக்கும் மரியாதை கொடுக்குறீங்க, ரெஸ்பெக்ட் பண்றீங்க, ப்ரிசர்வ் பண்றீங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இயற்கை வந்து பல வழியில நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்குது. அதற்காக இப்ப நம்ம திருப்பி அதுக்கு கொடுக்குறோம். அதாவது நம்ம பிளாஸ்டிக் பாய்க்காம அதாவது அதை தூய்மை கேட்ட நம்ம வந்து உண்டாக்கவில்லை. 2வது நம்ம என்ன பண்றோம் பாருங்க. 2வது வந்து அங்க பாத்தீங்களா வந்து அது சுற்றுச்சூழல்ல யாரெல்லாம் இருக்காங்க? மனிதர்கள் இருக்காங்க, பிராணிகள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, இயற்கை இருக்கின்றது. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம ஒரு மரியாதை கொடுத்து ஒரு தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பை உண்டாக்க முடியுது. உங்களால வந்து ஒரு தொடர்பு உண்டாக்க முடியுது. 3வது பாத்தீங்களா நீங்க இந்த 6 செயல் செய்யறதுனால இப்ப நீங்க சொன்ன நம்ம இதுக்கு போனோம். அதாவது வந்து ஒரு முதியோர் உள்ளத்துக்கு போனோம். முதியோர் உள்ளத்துக்கு போனோம், இல்லைன்னா வந்து தேவையான இடத்துக்கு போனா நம்ம என்னத்தை காமிக்கிறோம்? அதாவது மற்றவர்களுக்கு என்ன தேவைன்னு தெரிந்து மரியாதை கொடுத்து அவங்க எப்படி தேவையோ அதுக்கு தேவைக்கான மாதிரி நம்ம வந்து உதவி பண்றோம். 2வது வந்து ரெஸ்பெக்ட் ஹியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்றோம். அதாவது மனிதர்களோட பண்புகளை நம்ம வந்து வளர்க்கறதுக்கு உதவி பண்றோம். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா 6 இதுலயும் வந்து பண்புகள் இருக்கு. ஆனா இந்த 4ம் பாத்தீங்களா வந்து இதை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இதை செஞ்சு காட்டணும். இது செஞ்சு காட்ட யாரால காட்ட முடியும்? முதலாவது யாரு மாற வேண்டும்? ஏமி மாறணுமா, இல்ல வந்து கிளாரா மாறணுமா, இல்ல யாரு மாறணும்? யாரும் இந்த மாரி இந்த மனித நேயத்தை உருவாக்குறது யாரால முடியும்? வந்து நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்லுங்க வந்துட்டு மாணவர்கள்? ஓகே, நம்மளால தான். அதாவது அழகா மாணவர் சொன்னாரு, கார்த்திகேயன் சொன்னாரு வந்து நம்ம தான். அதாவது நம்ம செய்யணும். அப்ப நம்ம என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க. நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் சொல்லுங்க. ஒரு 6 செயல்கள் நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னலாம் செயல்? முதல் என்ன செய்யலாம் நம்ம சொல்லுங்க. முதலாவதாக என்ன செய்ய முடியும்? ஓகே, 6 செயல்கள் சொல்லியிருக்கோம். 1வது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க வந்துட்டு. சோ இதுதான் நம்மளோட வந்து இந்த பயோனிட்டிய எப்படி வந்து ஒரு அறிவுபூர்வ இல்லைன்னா விவேகமான ஒரு பயோனிட்டி ஸ்டூடெண்டா உருவாக்க முடியும். இந்த லாபு அம்பட் மாணவர்கள் இந்த சிரமான்ல 20 பள்ளிகள் இருக்குதுல்ல, இந்த 20 பள்ளிகள்ல வந்து இந்த சிரமான் லாபு அம்பட் மாணவர்கள் தனித்து நிற்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு சர்வதேச நிலையில வந்து இந்த ஒரு செயல்களை செய்யறாங்க. அவங்க எப்படி எல்லாம் செய்யறாங்க? 1வது என்ன செய்யறாங்க? என்ன இப்ப நீங்க பாத்தீங்களா இதுல வந்து இதுதான் உங்களோட வந்து செய்ய வேண்டிய அவங்களோட வேலைகள். அதாவது வந்து இது ஒரு 3 மாதத்துல நீங்க செய்யலாம். எப்படி செய்யலாம்னா வந்து 6 ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த 6 ஆக்டிவிட்டியில வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 3ல இருந்து 6 வரையும் செய்யலாம். என்னெல்லாம்? இப்போ 3 செய்யலாம். அதாவது 1 இப்போ வந்து 1வது பாத்தீங்களா வந்து பர்சனல் ஹெல்த், அதாவது உங்களோட சுகாதாரத்தை நீங்க பார்த்துக்கணும். மாணவர்களோட சுகாதாரத்தை பார்க்கணும். இது பார்க்கறது வந்து இது பள்ளியில செய்யறது நாங்க சொல்லல, வீட்டுல நீங்க செய்யணும். மாணவர்கள் செய்யணும். யாரோட சேர்ந்து செய்யணும்? பெற்றோர்களோட சேர்ந்து செய்யணும். அதாவது 1வது வந்து நீங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து வீட்டுல வந்து உணவு உட்கொள்ளணும். அதாவது ஒண்ணு தயாரிக்கலாம், இதை உட்கொள்ளலாம். இதை படம் எடுத்து நீங்க வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப் நம்ம தயாரிப்போம், அதுல நீங்க போடணும் மாணவர்கள். அதாவது ஒரு ஹெல்த்தி ஃபுட், ஒரு உதாரண ஹெல்த்தி ஃபுட் நம்ம என்ன சொன்னோம் வந்து சொல்லுங்க. என்ன இயற்கை நம்ம உணவு நம்ம சொன்ன சொல்லுங்க. என்ன சாப்பிடுறது? காய்கறிகள். அப்போ நீங்க ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு விதமான காய்கறிகள் சாப்பிடலாம். ஒரு கலர் அதாவது வர்ணத்துல ஒரு மஞ்சள் வர்ணத்துல ஒரு காய்கறி, ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து சிவப்புல, புதன்கிழமை வந்து பச்சையில, இப்படி கூட நீங்க சாப்பிட்டு போடலாம். இல்லைன்னா வந்து நீங்க அம்மாவோட சேர்ந்து சில காய்கறிகளை, இயற்கை காய்கறிகளை நீங்க வந்து தயாரித்து போடலாம். அதாவது இயற்கை காய்கறில குடும்பமாக நீங்க சாப்பிடறத படம் பிடிச்சு போடணும். தினமும் செய்வது நாம் சொல்லவில்லை. அட்லீஸ்ட் மாணவர்கள் இதை மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து செய்யணும். 2வது வந்து எப்படி வந்து இயற்கை பானம். ஓகே, என்ன ஒரு இயற்கை பானம் வீட்டுல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. என்ன பானம் செய்யலாம் நம்ம சொல்லுங்க வீட்டுல? கேரட் ஜூஸ் செய்யலாம். மூலிகை பானங்கள் நிறைய இருக்கு. அந்த மூலிகை பானங்கள் செய்யலாம் வீட்டுல வந்துட்டு. அது செஞ்சு குடும்பமாக குடிக்கிற படத்தை காமிக்கலாம். அதாவது நீங்க வந்து எப்படி அந்த பூனிகை பானம் செய்வதை வந்து கூட படம் எடுத்து காமிக்கலாம். அது எப்படி ஒரு பூனிகை பானம், அதாவது வந்து எப்படி வந்து ஒரு கருப்பிள்ளை பானம், கருப்பிள்ளை செடி இருக்குல்ல வீட்டுல, அதை எப்படி ஒரு பானமாக்குறது, அதை நீங்க செஞ்சு காமிக்கலாம். ஓகே, 3வது வந்து நீங்க வந்து அது வந்து முதல் இதுல வந்து 2 செய்யலாம், இல்லைன்னா நீங்க 1 செய்யலாம்.
ரெண்டாவது பாத்தீங்களா வந்து நீங்க வந்து ஒரு சமூக சேவைனா வந்து நீங்க வந்து எப்படின்னா வந்து தேவையான, அதாவது வந்து பொது இடங்களை சுத்தப்படுத்தணும் எங்கேயாச்சும். அதாவது கோயிலுக்கு சென்று செய்யலாம், இல்லைன்னா வந்து இது வந்து ஒரு 3-4 மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து செய்யலாம், இல்லைன்னா ஒரு குடும்பம் மட்டாக செய்யலாம். இதை வந்து இல்லைன்னா நீங்க என்ன சொன்ன மாதிரி பீச்சுக்கு போனீங்களா, அது நீங்க குப்பை எடுக்கிறத காமிக்கலாம், ஒரு படம் எடுத்து போடலாம். அதாவது 4வது வந்து தேவை அடிப்படையில நீங்க வந்து யாருக்காச்சும் உதவி செய்யறத நீங்க போடலாம். அந்த படங்களை நீங்க செய்யலாம். இறுதியாக வந்து மாணவர்களும் வீட்டுல வந்து கண்டிப்பாக சில வீடுகள்ல இருக்கும், தொடர்ந்து செய்யலாம். நீங்க வந்து ஒரு கிச்சன் கார்டனை உருவாக்கணும். ஏன் கிச்சன் கார்டன் நம்ம சொல்லியிருக்கோம்? ஏன் கிச்சன் கார்டன்? ஏன்னா வீட்டில் உள்ள நம்மளோட கழிவுகளை வந்து நம்ம என்ன பண்றோம், கிச்சன்ல உள்ள வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு உரமாக்குறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து காய்கறிகளை உருவாக்கின்றோம். அப்புறம் 3வது வந்து நீங்க வந்து எப்படிலாம் நீங்க பிளாஸ்டிக்கை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு அங்காடி கடைக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் போறப்ப நீங்க சொந்தமாக உங்களோட வந்து நீங்களே சொந்தமா ஒரு பிளாஸ்டிக் செஞ்சு எடுத்து போறீங்க. அதாவது ஒரு சட்டை இருக்கும், அந்த சட்டையை வந்து நீங்க வந்து ஒரு பேக் ஆக்கிடலாம், ஒரு பைய ஆக்கிடலாம். இதே மாரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 6 நடவடிக்கை இருக்கு. 6ல வந்து 3, அதாவது வந்து பர்சனல், உங்க சொந்த சுகாதாரம், 2வது நீங்க வந்து பொது சேவை, 3வது வந்து சுற்றுச்சூழல். இது 3ல வந்து 6 இருக்கு. 6ல வந்து செய்தா உயிர்மை பள்ளி, இந்த பள்ளி வந்து உயிர்மை பள்ளியை நோக்கி செல்கின்ற மாணவர்களை நம்ம உருவாக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் கோர்ஸ் ஆன் பயோனிட்டின்னு ஒரு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கிடைக்கும், 3வது மாதத்துல கிடைக்கும். இது வந்து ஒரு ஜூலை மாதம், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே மாணவர்கள். சோ இது வந்து இன்றைய வந்து இதை வந்துட்டு இது. சோ இதை நடத்துவது வந்து எப்படி நடத்த போறோம்னா, அது நம்ம பள்ளியில வந்து இதை செய்ய போறது இல்லை. நம்ம வந்து பள்ளியில செய்ய போறது, இது வந்து பெற்றோர்களோட சேர்ந்து செய்ய போறோம். இது வந்து பெற்றோர்களோட சேர்ந்து செய்ய போறோம். அப்ப இந்த பெற்றோர்கள் தான் இதுல வந்து ஒரு முக்கியமா இது. அதனால்தான் இது குடும்ப பல்கலைக்கழகம் என்று நம்ம சொல்கின்றோம். இது குடும்ப பல்கலைக்கழகம் என்று சொல்கின்றோம். ஏன்னா இது குடும்பத்தோட செய்வது. சோ இதை வந்து எப்படி செய்ய போறோம்னா வந்து நம்ம வந்து பெற்றோர்கள்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம திறக்க போறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் வந்து பள்ளி மாணவர்களும் இருக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இது வந்து பயோனிட்டி லாபு அம்பாட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதாவது சமூகம், அதாவது வந்து அந்த உயிர்மை சமூகம், உயிர்மை பள்ளி சமூகம், இது லாபு அம்பாட். இந்த பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் சேர்ந்து எவ்வளவு பெற்றோர்கள், நம்மள 10ல இருந்து ஒரு 15 பெற்றோர்கள் இருந்தா கூட போதும், நம்மள வந்து ஆரம்பிக்கலாம். அப்ப இதுக்கு வந்து இந்த குழு ஆரம்பிக்கணும். இந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு தலைவர் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நீங்க வந்து நீங்க வந்து பொறுப்பெடுத்துக்கணும் இது வந்து. அப்புறம் பிறகு அந்த குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம வந்து தெளிவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ வந்து இந்த மாணவர்களுக்கு இந்த பயோனிட்டி எப்படி வந்து நம்ம செயல்படுத்த போறோம் இந்த பள்ளியில, அது குடும்பம் பல்கலைக்கழகம் மூலியமாக நம்ம வந்து ஒரு இன்றைய ஒரு தெளிவு தான். தொடர்ந்து நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருப்போம். சோ இதை வழி நடத்துறதுக்கு இந்த பள்ளியில யாராச்சும், இந்த பெற்றோர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நீங்க வந்து வாலண்டியராக நீங்க பொறுப்பெடுத்துக்கலாம் இப்பொழுது. பிறகு நாங்க உங்கள்கிட்ட தொடர்பு கொள்றோம். சோ இது வந்து என்னுடைய வந்து பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. சோ ஆசிரியர் அவங்கள்ட்ட நான் படிக்கின்றேன். சோ எப்படி நம்ம வந்து யாராச்சும் இதுல வந்து நீங்க பெற்றோர்கள் எடுக்க சில கருத்துக்களை சொல்லலாம். நம்மளுக்கு இன்னும் ஒரு ஏறத்தாழ ஒரு 7 நிமிடங்கள் இருக்கு. ஏன்னா இது முடிஞ்ச பிறகு காஜாங் தமிழ் பள்ளிக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த போறோம். சோ யாராச்சும் ஒரு பெற்றோர்கள் வந்து நீங்க வந்து இந்த எப்படி இத இன்னும் இந்த குரூப்பை உருவாக்கலாம் என்பதை நீங்க சொல்லலாமா? ஒரு பெற்றோர்கள் 2-3 பெற்றோர்கள் இந்த நிகழ்வை பற்றி நீங்க வந்து இந்த பயோனிட்டி இல்லைன்னா வந்து இந்த உயிர்மை பள்ளி இதை எப்படி உருவாக்க போறோம் இந்த மாணவர்களிடத்துல வந்து இந்த கருத்துக்களை நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த பயோனிட்டியை பத்தி பெற்றோர்கள் யாராச்சும் நீங்க இதை பத்தி பேசலாம். நீங்களே கால் ஃபார் பண்ணலாம் யாராவது. ஓகே, பெற்றோர்கள் ஓகே, யார் இருக்கீங்களா? தீபா செல்வநாதன் அவர்கள் பெற்றோர்கள் இருக்காங்களா? தீபா இல்லைன்னா வனிதா கோபி? சொல்லுங்க தீபா. முதல்ல இந்த பிரசன்டேஷன் எப்படி இருந்தது? இந்த ப்ரோக்ராம்ல எதுவும் கேள்வி இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது அனைத்துலக ரீதியில இந்த மாணவர்கள் முதல் முறையாக நம்ம வந்து இந்த மாணவர்களோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம்.
2, 3 பெற்றோர்கள் இத கருத்து சொல்லலாம். வனிதா இருக்கீங்க. கார்த்திகேயன் அம்மா இருக்காங்களா? அப்பா இருக்காங்கன்னு தெரியல. கோமதி, மதி. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஓகே. இப்ப உங்க பேருங்க? என் பேர் கோமதி. சொல்லுங்க கோமதி. இந்த 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 நிகழ்வு நடந்தது நல்லதா இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைகளுக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா நல்லது சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த சைவம் சாப்பிட்டா என்ன நல்லது நடக்கும், இதனால என்னென்ன பண்பு இருக்குன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதனால பிள்ளைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இப்பயே நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மூலியமா நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நன்றி நன்றி கோமதி அவர்களே. இன்னொரு பெற்றோர்கள், இன்னொரு யாராச்சும் ஒரு பெற்றோர்கள் யார் இருக்கீங்க? பெற்றோர் சங்க தலைவர் இருந்தா கூட அவர் கூட கருத்துக்களை தெரிவிக்கலாம். கலைவாணி இருக்கீங்களா? கலைவாணி ஆசிரியரா இல்ல பெற்றோரான்னு தெரியல. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ஷாம்லா. நான் பள்ளி ஆசிரியரும் பெற்றோரும் கூட அந்த பள்ளியில. ஓகே, அருமை அருமை. சொல்லுங்க ஷாம்லா. இன்றைய நிகழ்வு வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க. மாணவர்கள் இது வந்து இன்று நீங்க சொல்லி கொடுத்த விவரங்கள் அனைத்து வந்து 6ஆம் ஆண்டு அறிவியல் பாடத்துல படிப்பாங்க. இது இப்பொழுதே வந்து மாணவர்களுக்கு வந்து வலியுறுத்துவது வந்து உண்மையிலே மிகவும் ஒரு அருமையான விஷயமாக கருதப்படுதுங்க. இத நம்ம பள்ளியில வந்து நம்ம கண்டிப்பா அது வந்து தொடர்ந்து செய்வோம் என்பதை பெற்றோர் என்ற முறையில நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இதற்கு வாட்ஸ்அப்க்கு வந்து பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு நான் அருமை அருமை. ஓகே, இது கண்டிப்பாக நம்ம வந்து அனைவரும் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஷாமலா அவர்களே ஆசிரியர் என்ற முறையிலேயே பொறுப்படுத்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் நீங்க வந்து எந்தெந்த பெற்றோர்கள் வந்து யாரையும் நம்ம இதுல வற்புறுத்தல, எந்தெந்த பெற்றோர்கள் வந்து இதுல செஞ்சுக்கிறாங்களோ அவங்கள நீங்க இணைத்துக்கலாம் ஷாமலா. அப்ப தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த வாரத்துல இருந்து நம்ம உங்களுக்கு வந்து ஒண்ணு செய்வோம். நம்ம வந்து ஒரு நடவடிக்கை முடிஞ்ச பிறகு இன்னொரு நடவடிக்கை நம்ம போட்ட பிறகு அந்த நடவடிக்கை போட்ட பிறகு அவங்க செஞ்சுட்டா போதும். ஸோ அருமையாக இருந்து நான் தொடர்ந்து இந்த பள்ளி ஆசிரியரை தேர்வுபடுத்துகிறேன். நன்றி உரை கொடுப்பதற்காக. பல தகவல்களை படக்காட்சி வழியாக எளிய முறையில் எடுத்துக்காட்டுகளுடன் புரிந்து கொள்ளும் வகையில் வழிநடத்தி விளக்கம் அளித்து உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நமது நன்றி. மீண்டும் நல்லதொரு தருணத்தில் மீண்டும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நாங்க இப்ப தொடர்ந்து அடுத்த ஒரு பள்ளி வந்து நிகழ்வில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், காஜாங் தமிழ் பள்ளி. ஸோ அவர்களுக்கு நாங்கள் அங்க போய் அங்க ஒரு மணி நேரம் நாங்கள் நிகழ்ச்சி நடத்த வேண்டின்றோம். அனைவருக்கும் நன்றி. நாங்கள் முதலாக இந்த குழுவிலிருந்து வெளியாகின்றோம். ஸோ தலைமை ஆசிரியருக்கு நன்றி மற்றும் பெற்றோர்கள் சிரமப்படாது கலந்தவருக்கு நன்றி. நாங்க வெளியாகிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க. நானு ஓகே. நன்றி. எஸ் நன்றிங்க. நன்றி. ஓகே. நன்றியா. நன்றி. ஓகே, நான் வெளியாகிறேன். நன்றி அனைவருக்கும் நன்றி. நான் இப்போ வணக்கம் டீச்சர்ஸ். இருக்கீங்களா? ராஜேஸ்வரி மட்டும்தான் இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் 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 டீச்சர். வணக்கம். ஷாம்லா கால் பண்றாங்களா? ஷாம்லா மட்டும் கொஞ்ச நேரம் இருங்க. பெற்றோர் ஓகே, குட் நைட்.
பாய் பாய் பாய். நன்றி. நன்றி. பேரரசி நன்றி. ஓகே, ஆசிரியர்கள் 4 பேர் இருக்கீங்களா? யாரு? கலைவாணி வெளியாயிட்டாங்களா? டீச்சர் நான் உள்ளதான் இருக்கேன். கலை இருக்காங்க இருக்கீங்களா? சரி சரி சரி, கலை இருக்கீங்க. ஓகே ரஷ்மி, பாய், குட் நைட். குட் நைட் யா. ஆஃப் பண்ணிருங்க. ஜெரால் நன்றி, பாய், குட் நைட். ஓகே புவனேஷ், பாய் புவனேஷ். அரசி, பேரரசி நன்றி, குட் நைட். ஓகே ஓகே, கார்த்திகேயன் தான் சாம்பார் டீச்சர். ஓகே, நம்ம 6 பேர் இருக்குமா? புது டீச்சர் இல்ல, திலகா டீச்சர் இல்ல. ஓகே டீச்சர்ஸ், வணக்கம். சரி டீச்சர்ஸ், விளங்குதா நான் பேசுறது? கலை விளங்குதா? கலை ஓகே விளங்குது ஓகே டீச்சர். டீச்சர். சரி, ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த அரையாண்டு மதிப்பீடுக்கு டிபி போடணும் இல்லையா? 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் போட வேண்டும். சரி, நீங்கெல்லாம் இப்ப போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா அதோட கன்க்ளூஷன் போடணும். அதுக்கு நம்ம படிநிலை 2 மாணவர்களுக்கு பரிட்சைத்தாள் செய்வோம். ஆனா அத தலைப்பு வந்து பரீட்சைன்னு போட மாட்டோம். ஜடுவால் எதுவுமே செய்ய மாட்டோம். பாடத்தோடயே இணைந்துதான் நடத்துவோம்.